குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தவக்காலமானது நம் ஒவ்வொருவருக்கும் அருளின் காலமாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்தில் நாம் அனைவரும் மனம் திரும்பி மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மை அழைக்கின்றார். இன்றும் கூட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் திரும்பி என்னிடம் வாருங்கள், உங்கள் பாவத்தினால் நீங்கள் வீழ்ந்து கிடக்கின்றீர்கள், உங்கள் பலவீனத்தினால் நீங்கள் வீழ்ந்து கிடக்கின்றீர்கள், அதையெல்லாம் விட்டு விலகி என்னிடம் திரும்பி வாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஞானத்தின் மக்களாக இருக்கின்றீர்கள், ஆகவே ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் இந்த தகுந்த காலத்தில் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆணவம், பொறாமை, கோபம், அகங்காரம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மனமாறி ஆண்டவரிடம் வர தயாராக இருக்கின்றேனா? நம்மை நாமே தயார்படுத்த இந்த காலமானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நாம் தவக்காலத்தில் ஆல்ரெடி 3 வாரங்களை கடந்து விட்டோம். 3வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் இன்று இருக்கின்றோம். ஆண்டவரின் பாடுகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தியானிக்கின்றோம். அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த பாடுகளின் வழியாக தான் நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பும் என்பதை உணர்ந்த மக்களாக மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வர தேவையான அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி இக்கல்வாரி பலியில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மனமாறாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை மனதார ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்று விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். ஆசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போலிருப்பேன். அவர்கள் லீலி போல் மலருவர். லெபனோனில் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன், தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்து நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும்
எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருளாய், ஆக்கமாய், இன்பமாய், ஈகையாய், உலகாய், ஊக்கமாய், எழுச்சியாய், ஏற்றமாய், ஐயுணர்வாய், ஒற்றுமையாய், ஓம்பலாய், ஔடதமாய், அக்தேவான அன்பே இறைவன் என்பதை மக்கள் மறந்தார்கள். எனவே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் ஒவ்வொருவரையும் அறைகூவலாக விடுக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேலே கேள், நீங்கள் அனைவரும் கேளுங்கள். எதை கேட்க வேண்டும்? இறைவன் அன்பானவர். இறைவன் மட்டுமே நமக்கு அன்பை அதிகமாக, அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அன்பே உருவான கடவுள் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்ப்பது நீங்களும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இஸ்ரேல் மக்கள் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து உண்மையான வாழ்வு வாழாமல் சிலை வழிபாட்டிலும் குடிவெறியிலும் விலைமாதரோடும் வாழ்ந்து வாழ்வை அவர்கள் தொலைத்தார்கள். எனவே அந்த மக்களை எல்லாம் ஒசேயா இறைவாக்கினர் அழைக்கிறார். வாருங்கள், கேளுங்கள், உயிருள்ள ஆண்டவர் உங்களுக்கு அன்பை பொழிந்தார் அல்லவா? அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு உண்மையான அன்பான வாழ்வு வாழாமல் இருக்கின்றீர்களே. ஷமா இஸ்ரேல் என்றால் இஸ்ரேலே கேள். ஒவ்வொரு யூதனும் இதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்தது. இவர்கள் காலையில், ஏன் மாலையிலும் கூட இந்த ஜெபத்தை அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் விவிலிய அறிஞர்கள் மிக தெள்ளத்தெளிவாக சொல்வார்கள், 10 கட்டளைகள் அனைத்தும் இந்த கட்டளையில் இருக்கிறது என்று சொல்வார்கள். கடவுளை அன்பு செய், ஏனென்றால் கடவுள் ஒருவரே. மக்கள் பல கடவுளை, பாகால் கடவுள், பிற கடவுள் என்று தங்கள் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்று அழைக்கிறார். நீங்கள் கேளுங்கள், உண்மையான கடவுளை, அன்பின் கடவுளை தேடி வாருங்கள். ஏன் இந்த கடவுளை தேடி வர வேண்டும் என்றால், இந்த கடவுள் அன்பின் கடவுளாக இருக்கிறார். எப்படிப்பட்ட அன்பு என்றால், 2 கைகளையும் விரித்து இந்த அளவுக்கு நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நாம் அனைவரும் தேடி வர வேண்டும். எனவேதான் இந்த தவக்காலத்தில் நாம் மனம் மாறி, மனம் வருந்தி, மனம் திருந்தி வாழ்ந்தால், இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதியில் நீங்கள் அனைவரும் இறையாட்சியின் பக்கத்தில் இருக்கின்றீர்கள். நாம் அனைவரும் இறையாட்சியின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். மனிதருடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் கடவுளின் அன்பு மாறி போகாது. இந்த நிலையான அன்பை நிலையற்ற இந்த உலகத்தில் கடவுள் கொண்டு வந்தார் என்றால், நானும் அந்த உண்மையான அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும். கடவுளை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், கடவுளை முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு, நான் நமக்கு அடுத்திருக்கக்கூடிய நண்பனை அல்லது எதிரியை கூட இந்த அளவுக்கு அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கிறதா? நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் கடவுள் நாம் அனைவரும் பாவிகளாக இருந்த பொழுதே நாம் அனைவரையும் அன்பு செய்தார் என்று ரோமையர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நமக்கு முடிவில்லாத அன்பை கொடுத்திருக்கின்றார்.
கடவுள் நம்மீது பேரன்பை காட்டி நம் ஒவ்வொருவரையும் ஈர்த்திருக்கின்றார் என்று எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு காலையில் மன்னாவையும் மாலையில் காடையும் கொடுத்து மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் நம்மை வழிநடத்திய கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? எனவே ஒரே கடவுள், நம் கடவுள், வாழ்வை தந்த கடவுள், நிலையான வாழ்வை தந்த கடவுள், நிறைவான வாழ்வை நமக்கு தரக்கூடிய அந்த கடவுளை நாம் தேடி வருவோம். கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற மேலான கட்டளை நமக்கு இருக்கிறது. எனவேதான் திருத்தூதர் யோவான் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இறையாட்சி பணியை வார்த்தையின் வழியாக போதித்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தையாகத்தான் இருந்தது. கடவுள் அன்பாயிருக்கிறார், கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார், அன்பே கடவுள், அந்த அன்பின் கடவுளை நாம் அனைவரும் தேடி வருவோம் என்று தொடர்ந்து அவர் தன்னுடைய மறையுரையில் வார்த்தை பகிர்வில் சொல்வாராம். அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிப்பதை போல அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, அன்பின் கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, இஸ்ரேலே கேள் என்ற அதே வார்த்தை இன்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கேட்போம், ஆண்டவரின் அன்பை கேட்டு ஆண்டவரின் அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நம் வாழ்வை மாற்றுவோம். எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருளிதனை. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருளிதனை. கல்மனம் வெயில் முன் பனிமலை போலே, கல்மனம் வெயில் முன் பனிமலை போலே கசிந்துருகிடுமே உம் நினைவாலே. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருளிதனை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே
தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றர்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராம் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து
என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதில் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனார். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.